வணக்கம் நண்பர்களே, நான் தான் மிஸ்டர் மேக்கன்டெக் தமிழன் சூர்யா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வாங்கின மல்டிமீட்டரை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படின்னா, அதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அதை எதில் வச்சு நம்ம செக் பண்ணலாங்கிறதே நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நீங்கள் சொல்ல போகிறேன். இதுமாரி 4 இன்ச்சு ஸ்பீக்கரில் வந்து 4 இன்ச்சு ஸ்பீக்கரில் வந்து ஓம்ஸ் பார்க்குறது எப்படிங்கிறது. அப்புறம் இதுமாரி ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் ஒன்று, இதுலேயே ஓம்ஸ் போட்டிருக்கோம். நான் செக் பண்ணி காட்டுறேன் இருக்கும். அப்புறம் இதுமாரி சார்ஜர் ஒன்று, இதில் எவ்வளோ வோல்ட்டு வரையும் வருங்கிறத சொல்ல போகிறேன். அப்புறம் இதுமாரி ஒரு சோலார் பேனல், இதில் எத்தனை வோல்ட் வரையும் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதில் அதிகபட்ச வோல்ட்டு 8 வோல்ட் வரையும் போட்டிருக்காங்க. எவ்வளோ வருதுங்கிறத நான் காட்டுறேன் இப்போ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம சோலாரில் வச்சு தான் செக் பண்ண முடியும். சோலார்னால் நம்ம வெளில வச்சு தான் செக் பண்ண முடியும், வெயிலில் வச்சு தான் செக் பண்ண முடியும். அப்போ தான் பவரை இதை காட்டும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் செக் பண்ணி காட்டுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்டிமீட்டரில் இந்த சார்ஜரை நம்ம செக் பண்ணி காட்டுறேன். இதில் வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு காட்டுறது. இதில் நம்ம எவ்வளோ வோல்ட் வைக்கணும் காட்டுறேன். இதில் வந்து நம்ம வந்து 1000 வோல்ட் வரையும் மேக்ஸிமம் நம்ம செக் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இப்போ இந்த சார்ஜரில் வந்து 4 வோல்ட்டு 3.7 வோல்ட்டு வருதுங்கிறதுனால நம்ம 20 வச்சுக்கலாம். நல்லா ஆன் பண்ணிப்போம். பாருங்கள், 20 வைக்கிறேன். 20 வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம முதல்ல சார்ஜரை ப்ளக் பண்ணிடுவோம். சரி, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் அதெல்லாம் நம்ம ப்ளக் பண்ணிடுவோம் சார்ஜரை. ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. லிங்காவது பாருங்க லைட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இதில் வந்து நம்ம கரெக்டாகிக்கணும். இது வந்து பாசிட்டிவு, மல்டிமீட்டர்லேருந்து வர பாசிட்டிவை சார்ஜர் பாசிட்டிவ்லேயும், மல்டிமீட்டர்லேருந்து வர நெகட்டிவாக சார்ஜர் நெகட்டிவ்லேயும் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ பவர் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செல்லு பேட்டரிக்கு வந்து 3.7 வோல்ட் பேட்டரி தான். ஆனால் இதேமாரியே 5.44 காட்டுது. இதில் 5.43 வோல்ட்டு காட்டுது. இது அதிகபட்சமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சார்ஜ் சீக்கிரம் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கலாம். அப்படியே சார்ஜரும் பாருங்கள், சார்ஜரும் ஆன்லேயே தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஓம்ஸ் எப்படி பார்க்குறதுங்கிறத அடுத்த காட்டுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஸ்பீக்கரில் ஓம்ஸ் பார்க்குறது எப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஸ்பீக்கர் வேலை செய்கிறதுங்கிறத அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாமே. இப்போ இந்த 2 ஸ்பீக்கரையும் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். முதல்ல இதை நம்ம வோல்ட்டு பார்த்தோம்ல, அதிலே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஓம்ஸ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்படியே நம்ம வந்து ஓம்ஸ் இதில் போட்டு பாருங்கள், சிம்பிளு. இதுதான் ஓம்ஸ் சிம்பிளு. இதில் வந்து 2000 ஓம்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம 200 வச்சுக்கலாம். 200 ஓம்ஸில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காட்டுறோம் பாருங்கள். இப்போ இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இதுலேயே ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலும் இருக்குது. அதில் வச்சு காட்டுறேன். ப்ளஸில் ஒன்று வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மைனஸில் ஒன்று வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் 8.6 ஓம்ஸ் காட்டுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓம்ஸ் அதிகமாக இருக்குதுல்ல. இது வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்தது இந்த 6 இன்ச்சு ஸ்பீக்கரை ஊஃபராக நான் செக் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் ப்ளஸ் மைனஸும் உண்டு. ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதுலேயே இருக்குது. இதிலே போட்டிருக்காங்க 4 and 8 ஓம்ஸ் வரையும். இதில் வந்து எவ்வளோ காட்டுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காட்டுறேன். மைனஸ் மூலம் வச்சுட்டேன். அடுத்த ப்ளஸில் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 ஓம்ஸ் கிளியராக காட்டுச்சு. 3.9 ஓம்ஸ் காட்டுது. இப்போ வச்சு எடுக்கிற பாருங்க. 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 3.9 ஓம்ஸ் காட்டுது. இப்போ வச்சு எடுக்கிற பாருங்க.
4 ohms காட்டுது. இது வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுமே சூப்பராக வேலை செய்யுது. இப்படி தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் செக் பண்ணலாம். ஸ்பீக்கர் ஓம்ஸ் வச்சு தான் இது வேலை செய்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சோலார் பேனலை பற்றி பார்த்துருவோம். நம்ம சோலார் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டரை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து 1K ரெசிஸ்டருங்கிறாங்க. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஓம்ஸில் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இந்த 20Kங்கிறதுல வச்சு நம்ம செக் பண்ணோம். 20Kல வச்சாச்சு. 20Kல வச்சுட்டேன். இப்போ அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் வைக்க வேண்டியதான். இதில் நம்ம எந்த சைடு வைத்தாலும் ப்ளஸ் மைனஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டும். இப்போ வைக்கிற மாதிரிங்க சைடு வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், 1K ரெசிஸ்டர்னாங்க 1.8 காட்டுது. ஆனால் 1K ரெசிஸ்டர் கரெக்டாக தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் பார்த்துட்டிங்க. அடுத்தது நம்ம கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம சுவிட்சு வீணாக விட்டோம்னா நமக்கு தெரியாது. நம்ம பேட்டரியில் தான் கடைசியாக கொடுத்து பார்ப்போம். சில பேர் வேலை செய்யறோன்னா அதில் ஒழுங்காக காட்டாது. அதனால் இதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம 20Kல வச்சுக்கிறத இந்த பஸ்ஸர் மோடில் வச்சுக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுக்கு பஸ்ஸர் மோடில் வச்சுருக்கேன். இதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். எதுக்கு நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் நினச்சிருந்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை சுவிட்சில் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ இதை ப்ளஸ் ஒன்று வச்சுருவோம். வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்தையும். இப்போ ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட், ஒழுங்காக நிற்க முடியல. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட், இது சூப்பராக வேலை பார்க்குது. இப்போ இந்த சுவிட்சு பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம சோலாரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோலார் செக் பண்ண போகிறோம். நம்ம சோலார் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதேமாரி கொஞ்சோண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு ஒயர் தான் இருக்குது, அதனால் இதுமாரி எடுத்துக்கிட்டேன். இதேமாரி நான் ஒயர் வாங்கி செட் பண்ணிக்கிட்டேன். இதுமாரி இப்போ நம்ம சோலாரில் உள்ள ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மைனஸை கனெக்ட் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிப்போம். ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சோலார் வந்து நம்மளுக்கு வெயில் போட்டால் மட்டும்தான் வேர்ல்டு காட்டுங்கிறது இல்லை. இதை நம்ம லைட்டு வெளிச்சத்தில் கூட இதுக்கு பவர் வரும். இப்போ காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இப்போ வந்து பஸ்ஸர் மோடில் வச்சுருந்தோம். இதை நம்ம திரும்பியும் 20 வோல்ட்டில் வச்சுருவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வோல்ட்டு தான் பார்க்க போகிறோம், அதனால் வோல்ட்டேஜ் கொண்டு வந்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வோல்ட்டு செக் பண்ணி கட்டுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸை கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல மைனஸை கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்தது ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சாதாரண இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு 2 வோல்ட் வரையும் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டுக்கிட்ட காட்டுறேன். 2.36 வோல்ட் வரையும் வருது. இதே நம்ம சோலாரில் வச்சா, அதாவது வெயிலில் வச்சா இன்னும் பவர் அதிகமாக வரும். அடுத்த நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், உள்ள அந்த லைட்டு வெளிச்சத்தில் வச்சுருந்தேன், கொஞ்சம் கம்மியாக காட்டுச்சு. இப்போ வந்து நான் சோலாரில் வச்சுருக்கேன். சோலாரில் வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு. மைனஸில் செட் பண்ணிட்டேன். அடுத்தது ப்ளஸில் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேக்ஸிமம் இது 8 வோல்ட்டு தான், ஆனால் 7 வோல்ட்டு காட்டுது.
வெயில் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெயில் கரெக்டாக ஆகும். வெயில் அதிகமாக இருக்குன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைமில் வர வெயிலில் வந்து இன்னும் பவர் அதிகமாக வரும். கம்மியாக இருக்குது வெயில். வெயில் கம்மியாக இருக்குன்னா ஒழுங்காக இதாக இப்படி ஆகுது. பாருங்க 7.18 வோல்ட்டு கட்டுது. இந்த சோலார் கொஞ்சம் பவராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து மதியான டைமுங்கிறதுனால கம்மியாக இருக்குது வெயில், அதுலேயும் இவ்வளோ பவர் ஆகுது. இதே நம்ம 11 மணி 12 மணி போல் வச்சுருந்தோன்னா இன்னும் பவர் அதிகமாக வரும். இந்த சோலார்லாம் நான் ஒரு லைட்டை வச்சு செக் பண்ணேன், அது புகைஞ்சே போயிட்டு இந்த லைட்டு. நான் அதை காட்ட விரும்பலை, அது வெடிச்சிட்டு அது இந்த 8 வோல்ட் பவர்னால அதை நான் இன்னும் பவரை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.